மரணம் ஒவ்வொரு மனிதரையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் மரணம் வந்தடைகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே பல நூற்றாண்டுகளாக கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து இயற்கையாக இறைபதம் அடைந்தார். நோவாவினுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கோடி மக்கள் தங்களது உயிரை மாற்றிக்கொண்டார்கள், இழந்து கொண்டார்கள். ஜூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தவர் மனவேதனைக்கு உள்ளாகி மனவேதனை தாங்க முடியாமல் தாங்களே தங்களது உயிரை இழந்து கொண்டார்கள். பேதுரு, பவுல் அடிகளார் லட்சியத்திற்காக வாழ்ந்து அந்த லட்சியத்தை அடைய வேண்டும், அந்த லட்சியத்திற்கு சான்று பகர்ந்து தங்களது உயிரை இயேசுவினுடைய இரத்தத்திற்காக இயேசுவினுடைய இரத்தத்தோடு முத்திரை பதித்தார்கள். ஆக மரணம் எப்பொழுது வந்தாலும் அது எல்லோரையுமே ஏதோ ஒரு விதத்திலே அச்சத்துக்கு ஆளாக்குகின்றது. மரணத்தை கண்டு எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே அஞ்சுகிறோம். ஆனால் கிறிஸ்துவிலே விசுவாசம் கொள்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2 அதிகாரம் 16வது வாக்கியத்திலே நாங்கள் இவ்வாறு காண்கிறோம்: இயேசுவின் சாவு மீட்கும் வல்லமை கொண்டது. இவ்வாறு இயேசு ஒருவருடைய சாவினால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டோம். எனவேதான் தாமே துன்புறும் பகைமையை அழித்து சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஓர்வலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இவ்வாறு செய்தார். இயேசுவினுடைய மரணம் சாதாரண ஒரு காட்சி அல்ல, சாதாரணமாக நினைவு கூறுகின்ற ஒரு வரலாற்றிலே நடந்த சம்பவம் மட்டும் அல்ல. இயேசுவினுடைய மரணம் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அத்திவாரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை, தனது தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே முழுமையாக கையளித்து இன்று தன்னை அனுப்பியவரிடம் அவர் மறுபடியும் செல்கிறார். அவருடைய சாவு, அவருடைய மரணம் கிறிஸ்தவ வாழ்வினுடைய எதிர்நோக்கு, கிறிஸ்தவ வாழ்வினுடைய விசுவாசம். ஏனென்றால் அவர் நம்மை போல நமக்காக நம்மில் ஒருவராக பிறந்தது, வாழ்ந்தது. அவர் கடவுளினுடைய அன்பை எடுத்து காட்டுவதற்காக, வாழ்ந்து காட்டுவதற்காக அவர் வாழ்ந்து காட்டினார்.
நம்மோடு ஒருவராக அவர் கிறிஸ்துவினுடைய கடவுளினுடைய அன்பை வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்து காட்டிய அன்பை இன்றைய நாளிலே நமக்கு விட்டு சென்று நாம் அவரோடு உறவு கொள்ள இன்று நம்மை அழைக்கின்றார். சிலுவை சாவினுடைய மறைபொருளை இன்று நானும் நீங்களும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சிலுவையிலே அறையப்பட்டு தனது உடலை, தனது உயிரை தந்தையிடம் ஒப்பு கொடுத்த இயேசுவினுடைய தாகத்தை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவருடைய தாகம் தன்னுடைய பிள்ளைகள், தான் தனது சாயலாக உருவாக்கிய ஆணும் பெண்ணும் மனிதர்கள் தன்னோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகம். இயேசுவினுடைய தாகம், எனது பிள்ளைகள், எனது மக்கள் என்னோடு நெருங்கி வாழ வேண்டும் என்பதுதான் அவரது தாகம். நான் உருவாக்கிய எனது இந்த திருக்குடும்பம் கிறிஸ்துவினுடைய மையமாக, கிறிஸ்தவ குடும்பமாக, ஒரு திருச்சபையாக வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய தாகம். பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆசீர்வாதத்திற்கு உகந்ததாக மாற்றுங்கள். அவர் உருவாக்கின இந்த படைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்திற்குரிய படைப்பாக பயன்படுத்த நமக்கு அழைப்பு விடுத்தார். அந்த படைப்பை, அந்த படைப்பின் ஊடாக நானும் நீங்களும் நமது மனித வாழ்விலே இன்று பாவத்துக்குள்ளே மூழ்கி படைத்தவரை விட்டு விலகி போய் பாவ வாழ்விலே உறவு முறிந்தவர்களாக, உரிமை இழந்தவர்களாக, இயேசுவினுடைய அந்த உறவு முறிந்தவர்களாக, அவரது பிள்ளைகள் என்கின்ற உரிமை இழந்தவர்களாக இன்று பாவத்துக்குள்ளே வாழ்கின்ற என்னையும் உங்களையும் பார்த்து சிலுவையிலே உயிர் விடுகின்ற இயேசு, நான் தாகமாக இருக்கிறேன், எனது தாகம் உங்களது உறவை இணைப்பதற்கான தாகம், எனது தாகம் உங்களது உரிமையை மீண்டும் நீங்கள் தந்தையோடு பெற வேண்டும் என்பதற்கான தாகம். அந்த தாகத்தை நமது தனிப்பட்ட வாழ்விலே, நமது குடும்ப வாழ்விலே, நமது பங்கு வாழ்விலே இன்றைய நாள் இந்த பெரிய வெள்ளி அன்று இயேசுவினுடைய சிலுவையினுடைய அடியிலே ஒப்பு கொடுத்து அவருடைய தாகத்தை அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, ரோமையர் பவுலடிகளார் 6ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையிலே சொல்வது போல, அவர் சாவுக்கு உள்ளானார், அந்த சாவு பாவத்தினுள் ஆள்கைக்கு உட்பட்ட வாழ்வை ஒரே ஒரு முறை எக்காலத்திற்கும் ஒழித்து விட்ட சாவு. நமது பாவங்களை சிலுவையிலே வெற்றி கொண்ட அவருடைய சாவு, நமது பாவங்களை சிலுவையிலே முழுமையாக ஏற்றுக்கொண்டது அவரது சாவு. நமது பாவங்களுக்கு விடுதலை கொடுத்த மீட்பரின் இந்த மரணத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக நமது வாழ்வையும் அவரது சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நமது குடும்பங்களுக்காக, நமது பங்கு மக்களுக்காக, நமது தனிப்பட்ட வாழ்விற்காக ஆண்டவரது இந்த கல்வாரி வழிபாட்டினிலே உருக்கத்தோடு இணைந்து கொள்வோம்.